இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசையில் என்ன கண்டென்ட்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாட்டியோட ஆசைப்படி முத்துக்கும் மீனாவுக்கும் ரவிக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்ருக்குது. அவங்க வீட்லேயே நல்லா கிராண்டாக கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கல்யாண வேலை போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ரோஹிணி வராங்க வீட்டுக்கு. ரோஹிணி உள்ளே வந்ததை பார்த்துட்டு முத்து வந்து மீனா கிட்டே போய் ஏதாவது சொல்லி தாட்டி விட்டுரு, பாட்டி பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், என்ன சொல்கிறதுன்னு தெரியாத போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா வந்து நான் எப்படி போய் சொல்ல முடியும், நான் சொன்னால் கேட்பாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இரு, இதுக்கு வந்து பலகுரல் தான் கரெக்டு, அவங்கள வச்சு சொல்லிடலான்னு போய் ஸ்ருதிகிட்ட சொல்கிறாங்க. ஸ்ருதி இந்த மாதிரி பார்லர் அம்மா வந்திருக்குது, ஏதாவது சொல்லி தாட்டி விட்டுரு, பாட்டி தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிரும், தேவையில்லாமல் ஆல்ரெடி இப்போ கல்யாணம் பண்ணுறோம், ஏதாவது இது சொல்லிகிட்ருக்க போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருங்க முத்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறக்குள்ள கரெக்டாக வந்து விஜயா வந்துடுறாங்க. விஜயா வந்து இங்கே எதுக்கு வந்திருக்கிற, மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்திருக்கிறியா, மரியாதையே கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லி பேசி சத்தம் போட்டிருக்காங்க. இல்லை நான் வந்து உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னு தெரிஞ்சு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ வந்திருக்கிறியா, யார் சொன்னாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பாட்டி வந்துடுறாங்க. என்ன விஜயா, யார் கூட சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கேன், இந்த பொண்ணு யார், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, எங்கே பார்த்துருக்கேன்னு தான் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நல்ல லட்சணமான பொண்ணாக இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க ரோகிணி கிட்டே, இங்கே பாருங்கள் ரோகிணி, இது ரொம்ப ஹாப்பியாக நடக்கிற கல்யாணம் கிடையாது, பாட்டிக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு, அவங்களோட திருப்திக்காக அவங்க சந்தோஷத்துக்காக தான் இந்த கல்யாணம் பண்ணுறோம், வேறு எதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியும் ஸ்ருதி, எனக்கு எல்லாமே தெரியும், அப்படி இருந்தாலும் நீங்கள் ரவி கல்யாணம் பண்ணுறீங்க, முத்து மீனா கல்யாணம் நடக்குது, அப்போ எனக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் நடக்கணும்ல, இந்த வீட்டோட முதல் மூத்த பையன் மனோஜோட முதல் ஒய்ஃப் நான் தான், அப்போ எங்களுக்கும் தானே கல்யாணம் நடக்கணும், எங்களுக்கு மட்டும் ஏன் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஸ்ருதி, இது வந்து தெரியாமல் நடக்கிறது, இது பிரச்சனை பண்ண வேண்டாங்கிறாங்க. அப்புறம் விஜயா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு மரியாதையே கிளம்பி போயிரு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காது, ஏற்கனவே பயங்கர பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இல்லை நான் போக மாட்டேன், எனக்கும் இங்கே கல்யாணம் பண்ணணும், அதனால தான் நீட்டாக ரெடியாகி வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி கேட்குறாங்க, என்ன பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு இல்லை பாட்டி, ஆல்ரெடி வந்து எனக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, மனோஜோட குழந்தைய வயிற்றில் வளருது, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கூட இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து காட்டுறாங்க. உடனே அண்ணாமலை கூப்பிட்டு பாட்டி சொல்கிறாங்க, டேய் என்னடா அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்க, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் ரொம்ப நல்ல பையன் நினச்சா அவங்க 2 பேராவது அந்த பொண்ணுங்கிட்ட பேசி பழகிட்டு இருந்தாங்க, நீ ஒரு பொண்ணு வயிற்றில் குழந்தைய கொடுத்துருக்குற அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே வந்து விஜயா வந்து இல்லைங்கத்த சும்மா சொல்கிறா, ஃப்ராடு பொய் சொல்லிகிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி வந்து இல்லைங்க பாட்டி, வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம்னா தெரிஞ்சு போயிடும் அவரோட குழந்தையா இல்லையான்னு வர சொல்லுங்கள், அதை போய் எடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, அந்த பொண்ணு தான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறாள், டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் எடுத்துக்கலான்னு, அப்புறம் அவள் எப்படி பொய் சொல்லுவாள், இந்த விஷயத்தில் எந்த ஒரு பொண்ணும் பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை வந்து இல்லைம்மா அது வந்து வேறு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இதுதான் வந்து குடும்பத்தை பார்த்துக்கிற லட்சணமா, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், அந்த பொண்ணு வாய் வயிறுமா இருக்குது, அந்த பொண்ணு சாபம் விட்டுச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு தான் இதெல்லாம் வந்து பாதிக்கும், இதெல்லாம் தெரியுமா தெரியாதா அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, இன்றைக்கி இந்த காலத்தில் நல்லவங்க சாபம் விட்டாலே பழிக்கிறதில்ல, இவள் சாபமெல்லாம் எங்கே போய் பழிக்க போகுது, இவெல்லாம் ஃப்ராடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கும்போது தான் வந்து அத்தை வந்து இல்லை இந்த பொண்ணை வந்து மனோஜை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அப்போ தான் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே இதில் கல்யாணம் பண்ணி 10 டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம், இதில் மறுபடியும் வேறு கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிறாங்க. இல்லை இது சரி வராது, இந்த உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை இங்கே பாருங்கள், என்ன நடந்துச்சு நான் சொல்கிறேன், உங்களுக்கு தலையில் அடிபட்டு நீங்கள் பழசெல்லாம் மறந்துட்டீங்க, ஏற்கனவே முத்துக்கும் மீனாக்கும் ரவிக்கும் ஸ்ருதிக்கும் இந்த பொண்ணுக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சரிங்களா, இந்த பொண்ணுக்கு முதல்ல ஒரு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு, அந்த அவங்களுக்கு பிறந்த ஒரு பையன் இருக்கான் கிறிஸ்டின்னு, 2வதாக மனோஜை வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டா, இதெல்லாம் தெரிஞ்சுதான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்குது, இதுதான் நடந்த உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பாட்டி வந்து என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு அமைதியாக இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. மயக்கம் போட்டு விழுந்தனையுமே என்னாச்சுன்னு தெரியலன்னு எல்லாம் பார்த்து
உடனே முத்து வந்து பாட்டியை தூக்கிட்டு காரில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. அவசரமாக அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு முத்து அண்ணாமலை வந்து டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு டாக்டர் சொல்கிறாரு, அவங்களே ஆல்ரெடி வந்து அடிபட்டு பழசெல்லாம் மறந்து இந்த கான்ஷியஸில் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள மேலும் மேலும் ஸ்ட்ரெஸ் படுத்திகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நடந்த விஷயம் வந்து சொல்ல வேண்டியதாக போச்சு, சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அப்படி ஆகிப்போச்சு, அவங்க நிலைமை தெரிஞ்சும் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, கம்முன்னு விட்டுற வேண்டியதான்னு டாக்டர் சொல்கிறாரு. அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுறணுங்க, நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் படுத்தக்கூடாது, அவங்களுக்கு இப்போது எந்த கண்டிஷனில் இருக்காங்கன்னே தெரியல, ரொம்ப சிவியராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். சரி ஓகே, நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்கள் மறுபடியும் எதுவும் சொல்லிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் வந்து முத்து வந்து சொல்கிறாரு அவங்க அப்பா கிட்ட, அண்ணாமலை கிட்ட, ஏப்பா இப்போ நம்ம என்னப்பா பண்ணுறது, பாட்டி வேறு இப்படி ஆகிட்டாங்க, கம்முன்னு பாட்டி ஆசைப்பட்ட மாதிரி ரோஹிணியவே வந்து கம்முன்னு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. எனக்கு அதான் யோசனையாக குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நம்ம முடிவு பண்ணுறது இல்லை, மனோஜ் என்ன சொல்கிறான்னு தெரியணும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, எனக்கு என்ன டவுட்னா, இவன் வந்து அம்மாவுக்கோசரம் தான் வந்து அந்த பார்லரம்மா வேணாங்கிறான், இப்பவும் தெரியாமல் அந்த பார்லரம்மாவோட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறான், அந்த அம்மாவும் இவனை விட்டு போகிற மாதிரி தெரில, இவனும் அந்த அம்மாவை விடுற மாதிரி தெரில, கமலம் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிடலாம், அந்த நம்ம அவனோட குழந்தை வேறு அந்த அம்மா வயிற்றில் வளதுங்கிறாங்க, பாட்டி சொன்ன மாதிரி எதுக்கு நம்ம அவங்க சாபத்தை வாங்கிட்டு, ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கும், கம்முன்னு 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிடலாம், அதான் அவனும் ஆசைப்பட்றான், அந்த பார்லரம்மாவும் ஆசைப்படுது, பாட்டியும் சொன்ன மாதிரி இருக்கும், 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிட்டோம்னா வேலையே முடிஞ்சதில் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான் முத்து நீ சொல்கிறது, ஆனால் நம்ம எப்படி முடிவு பண்ணுறது, மனோஜை கேட்போம் கூப்பிட்டு, அம்மாவுக்கு தெரியாமல் அவனை தனியாக கூப்பிட்டு பேசலாம், என்ன மனநிலையில் இருக்கான், என்ன முடிவு பண்ணியிருக்கான், இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்குவானான்னு கேட்டு வேணால் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இதே மாதிரி, அப்போவாது எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கம்முன்னு இருப்பாங்க, அதுக்கப்புறம் அம்மாட்ட சொல்லி புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா வேறு வழி இல்லை, இந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது, அந்த அம்மா விடுற மாதிரி தெரியல, பாட்டியும் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறோம், கம்முன்னு அப்படி பண்ணிடலாங்கப்பா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. சரி பாப்போம், ஏதோ ஒரு முடிவு பண்ணலான்னு அண்ணாமலையும் யோசிக்கிறாரு. இன்னைய எபிசோடு இதோட முடிஞ்சது. மேலும் அடுத்த எபிசோடில் அடுத்த வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ், அடுத்தடுத்த அப்டேட்ஸ், அடுத்தடுத்த கண்டென்ட் உங்களை வந்து சேரும். டாடா, see you, bye bye friends.